ஹாய். எங்க கூடியிருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த செல்லக்கிளிங்கிற கேரக்டரை என்னை நம்பி எனக்கு குடுத்த பகவதி பாலாஜா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சிவசம்போ எடுத்த உடனே எல்லாருமே என்னடா சாமி பேரா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் நீங்க தேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கணும். அதுல அதை தாண்டி காமெடி, ஃபைட், எமோஷனலுங்கிறது நிறைய மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமா வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படமா தான் நானும் இதை நினைக்கிறேன். நீங்க யோசிக்காம எல்லாரும் உங்க குடும்பத்தோட வந்து பார்க்கல. எந்த இடத்துலயும் நீங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது. ஸோ எங்க மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் எங்க படமும் வளரும், அதுல நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே வளருவோம்னு சொல்லி நன்றி. வணக்கம். அனைத்து நீதிபதி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா நான் எத்தனை ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் தான் மொத்த நீதி அரசனையுமே உட்காந்துருக்காங்க. அப்புறம் மொத்தம் கூடவே எதுக்கு 2 பேர் பேசும், மொத்தமே நீதி அரசர் வந்துட்டு போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பெரிய ஆளை கூட்டுற பகுதி பாலா. இந்த சிவசம்பவ படத்தை சொல்லணும்னா இது ஒரு பெரிய கதையை சொல்ல டைம் இல்லை. ஆக்சுவலாக இந்த சிவசம்பவ கதை வந்து பகவதி பாலா வந்து தயார்பாடு சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அதே ரதியை வந்து நம்ம சங்கத்திலே பதிவு பண்ணாங்க. அதை வந்து டைரக்டர் சி சுந்தர் தான் இந்த படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சிவசம்பு. அப்போ பகவதி பாலா சொல்ல அண்ணா நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த படத்தை வந்து வேற கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. உடனே ரதி இல்லைன்னு நீங்கள் எப்படியாவது நீங்கள் அதை விடக்கூடாது, எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு. நான் உடனே தயாரிப்பு சங்கத்தில் உள்ள தினேஷ் பேசினேன். அவன் என்ன சொன்னான், அண்ணா சார் இதுமாரி சி சுந்தர் வச்சிருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னவள. இல்லைப்பா அவங்க விட முடியாண்டா என்ன கேளுன்னு. அப்புறம் உடனே சி சுந்தர் பேசினோடனே அவர் உடனே கொடுத்துருங்க அப்படின்ட்டாரான். இதுதாங்க பெரிய டைரக்டர், இதுதான் பெருந்தன்மை, இதுக்கு மேலே என்ன வேணும். அதனால இந்த இது நிகழ்ச்சி மெயின் சி சுந்தர் சார் அவர் என்னுடைய மரியாதை கேட்டுக்கிறேன். ஏன்னா அசால்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்ட்டார். இப்போ அவர் வந்து மூக்குத்தி அம்மன் 2 வச்சுட்டார் ஒரு வாரத்துக்கு போச்சு. ஏன் கேட்டிங்கன்னா இந்த விட்டு கொடுக்கறத ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா நான் இப்போ 3 நாளைக்கு முன்னோட சொன்னேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் நஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். யார் இது வந்து நான் சொன்னால் சாதாரண, இதே ரஜினிகாந்த் சொன்னால் கமல் சொன்னால் பெருசாக பேசுவாங்க. அதனால இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வந்து பகவதி பாலா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ராமநாதன் வந்து வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 6-7 படம் எடுப்பார். எல்லாமே குரங்கு, நாய், புலி, கொக்கு, குருவின் வச்சு எடுப்பார், ஜெயிச்சுட்டு இருப்பார். இப்போ அதேமாரி பாலா பார்த்தீங்கன்னா சிறு படம் தான், குறைஞ்சி போனால் ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு மேலே தாண்டதே கிடையாது. இப்போ இந்த படம் புரியல, இல்லை அதை சொல்லலைங்க, அம்மனை சொல்கிறேன். நான் வருஷத்துக்கு 4 படம் சொன்னது காரணம் என்ன, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 89 வந்து சினிமாவுக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் 10 பேர் வந்துட்டான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ராமநாதன் சார் படத்தில் நிறைய போய் பார்ப்பேன். சாலிகிராம் ஃபுல்லாக எடுத்துருப்பாரு, அழகு பாஸ் ஃபுல்லாக எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் பகவதி பாலா எடுத்துக்கிறதுல தான் நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன காரணம், எப்படி இருந்தால் அந்த கஷ்டப்பட்ட கூட விடாமல் அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, பணம் வருது வரல எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அதுதாங்க சினிமா, அதுதான் சினிமா. ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், என்னைக்குமே தோக்க மாட்டான். ஏமாத்தணும் நினைக்கிறோம், என்னைக்குமே ஜெயிக்க மாட்டான் சினிமாவில். நான் சொல்கிறத எவனும் சொல்ல மாட்டேன். அதனால இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு நீதி அரசர் வந்திருக்காருன்னா யாருக்கா வந்திருக்காங்க, இந்த ரவி தேவிக்கா வந்திருக்காங்க, பாலாக்கா வந்திருக்காங்க, செல்வகுமார் சார். என்ன காரணம், இன்னைக்கு ஒரு நீதி அரசர் வந்து இன்னைக்கு ஒரு சினிமா துறைக்கு வந்து நம்ம அது ஒன்றும் இல்லை, 4 பேர் வந்திருக்காங்கன்னா இதை விட நமக்கு ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க சினிமா. அந்த ஒரு நீதி அரசரை ஒரு மீடியாவுக்கு வந்து நம்மளை கலந்து ஒரு சினிமாவுக்கு வர்றாங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்தால் என்றைக்குமே ஜெயிக்கலாம், யாராலையுமே தோக்க முடியாது. நான் 89 வந்து இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு கேட்டால் கருணா கேட்டாப்புலன்ட்டேன். ஆனால் சங்கத்தில் எடுத்துட்டு போனேன் 1100 பேர், அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஏன்னா நான் எவனுக்குமே போய் சொல்றது இல்லை, யாருக்கு இல்லை. வந்தியா 1/2 மணி நேரம் சென்சார். அதுக்கப்புறம் பகவதி பாலா சொன்னாப்புல அதுமாரி இதில் சென்சார்லாம் பயங்கரமாக ஏறி போச்சுன்னு. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மொத்த அசோசியேஷன் ஒன்று சேரணும், மொத்த மாநிலமும் சேர்ந்து கோரிக்கை வச்சா மட்டுமே தான் அதை மாற்ற முடியும். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் காது கேட்காருன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது வந்து சொல்லி கீப்பிள்ளைலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை ஒன்று சேரணும். இன்னும் தயார்பாடு சொன்னோம், தயாரிப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். அது கேரளா, கர்நாடகா மொத்த மாநிலம் ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் மட்டும் தனியாக மெயில் அமைச்சேன்னு வச்சுங்களேன், அது 3ஆவது போட்டுருவாங்க. அதனால சினிமாவில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பகவதி பாலா எல்லாரும் கற்றுக்குங்க. ஏன்னா ஒரேவா சொன்னாப்புல நான் இப்படி தான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னேன், தோற்று தான் ஜெயிக்க முடியுங்க யாராலும் சரி. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்ன, நான் சொன்னேன் சுந்தர்சி வந்து அசால்ட்டாக விட்டு கொடுத்தாருன்னு. அந்தமாரி அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த ட்ராக்குன்னு ஒரு படம் பார்த்தேன், அண்ணன் செந்திலன் சொன்னார் கதைன்னு. தயவு செய்து யாராவது படம் பார்க்கலன்னா ட்ராக்குங்கிற படத்தை பாருங்க. அவன் தனுஷை விட சூப்பராக இருக்கான் பையன். தனுஷன் இருந்தால் அதை விட்டுருங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட, ஆனால் அது 30 கோடி ரூபா, நம்மளால எடுத்து 30 லட்சம் ரூபா, நான் அதோட ஈக்குவல் பண்ணலை. ஆனால் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட போர் அடிக்காம படம். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கதை என்னன்னா, அப்பா அம்மாவை ஏமாத்தாதீங்க,
அப்பா அம்மாவிட்ட போய் சொல்லாதீங்க. நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து இப்படி இருக்குன்னா அவன் சினிமாவில் எடுத்திருக்கான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பசங்க முடிக்க என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாட்ட போய் சொல்லி, நீ 10,000 கூட 5,000 கூட 10,000 கூட சொல்லி பசங்க நம்பி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக ஏமாந்து கடைசியாக ஜெயிலுக்கு போகிறான். அந்த மாரி ஒரு கதையை கொடுத்து நான் என்னமே இருக்கா சொல்லி எடுத்து பிரதீபன் வந்து ஜெயிச்சிருக்கான். அவன் இன்னமே படத்தில் அவன் சினிமாவில் யாராலையும் அழிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. பிரதீப் ரங்கநாதனை சினிமாவில் அவனால் யாராலையும் அழிக்க முடியாது. நின்றுட்டான் அவன் எங்கேயோ போயிட்டு. நான் ஓப்பா சொல்றேன், நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லிக்காருன்னா யாரும் அழிக்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருப்பான். அந்த மாதிரி பகவதி படம் வருஷத்துக்கு 4 படம் எடுத்துருக்காப்புல, எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதேமாதிரி நீதி அரசெல்லாம் வரணும். எனக்கு டைம் இல்லை, இதுக்கு மேலே அதிகம் பேச முடியாது. வந்திருக்காரு. நன்றி, வணக்கம். வணக்கம். நீ 9 சினிமா கேட்டானா கேட்கட்டானே. ஆமாம், செந்தில் யோசிச்சுட்டே இருக்காப்புல, இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னை யோசிச்சுட்டே இருக்காப்புல. வந்தவொடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு ஈஸியரில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அதே போல் 4:30 மணிக்கு வந்த காத்திருந்தேன், உங்களெல்லாம் கடுப்பேற்றிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினைச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமாம், எல்லாரும் பேசி என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியே சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம், நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கியா? அண்ணாச்சி நீங்க தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. இவன் பாரு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு பாரு, அண்ணாச்சி அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேற மாதிரி ஏதாவது எழுதிட்டு போறாங்களா? ஏன்னா நீங்க வேற டயலாக் எவ்வளவோ டயலாக் இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீ அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேற டயலாக் போட்டிருக்கீங்க. எவ்வளவோ டைலாக்லாம் அது படத்துல பேசியிருக்கேன். என்னடா செல்லக்குட்டி. சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பா. சரியா? நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள். அப்ப அடுத்தபடியா இயக்குனர் பகவதி பாலாண்ணே, நிறைய உண்மைகள் இன்னைக்கு சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகா மக்களுக்கு, எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்த கேட்கறவங்க, எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு வேற முதல் படம்? ஆமாம், அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோயினுங்களா? இல்லையா? ஆமாம், அதில் அண்ணன் பகவதி பாலான்னு நடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்களாம் நடிச்சது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆமாம், நான் போனேன், நடிச்சு முடிச்சோன்னே டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க சொல்லலையா? நான் சொல்லிடுறேன், டைரக்டருக்கு மேலே நானும் சொல்லிடுறேன். டைரக்டரும் நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. அதனால படத்துல பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்க ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 ஹீரோங்கம்மா. ஆமா, அந்த பொண்ணு உண்மையில நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட் சாங்ல எல்லாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணா நடிச்சிருக்காப்புல. இப்ப வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது. பாப்பாவுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன் அவரு அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே? அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டு, நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப அருமையா இசையமைச்சிருக்கீங்க, புதுசா இருக்கு. ஆமா, அது கண்டிப்பா உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. அந்த படத்துல ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில். ஆமா, செந்தில் அண்ணன் கூட எல்லாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமா, அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணன் சின்ன கேரக்டர், நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனா நம்ம 2 படத்தையும் பெருசா போட்டிருக்காங்க. யாரு செத்தில்லடா? சஸ்பென்ஸ் வச்சுடுங்க, வெளியே சொல்லாதீங்க. இது சொல்லிடுமா? சொல்லட்டுமோ? ஆமா அண்ணா, அப்படியா காமெடி தானே இல்லைண்ணா? சரி, என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா. அவன் சொன்னாரு, பகுதி வர செஞ்சான். அவர் அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல வந்து வரதான் தெரியும். ஆமா, அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகம் நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமா, அங்க போயிடாங்கண்ணே. அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலேயே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போமே. ஆமா, அண்ணனை திரும்பவும் நாங்க எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம். அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்துல மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல வில்லன் நடிச்சார் நினைக்கிறேன். மறப்போம், மன்னிப்போம். அந்த படத்துல இருந்து அண்ணன் காமெடியில தன்னுடைய பணிகளை தொடர வாழ்த்துகள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன்
அண்ணன் வீடு வந்து நிறுத்திக்கிறேன். சரியா? நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆயிடுச்சு. அதனால நம்ம சிவசம்பவ திரைப்படம் நடித்த வாழ்த்த வந்த இதுல கலந்துகிட்ட எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி, இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணா சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அது கணக்கு வழக்கோடு சொல்றார். அதே போல இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஓகே, நான் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன். எனக்கே பசி வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும். அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு. ட்ரெய்லர் வந்து நீங்க எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்க சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவா கட் பண்ணி வந்து எடிட் பண்ணிருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை வந்து நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க, பட் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஆனா இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு முக்கியமா காரணமா இருந்த நட்ராஜ் சார், எங்க பகவதி பாலா சார், ரதி மேம், செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். தேங்க்யூ.